ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க. 10,000 சம்பாதிக்கணுமையா வீட்டிலே இருந்த, அதுக்கு வழி பண்ணி கொடுங்க. 10,000 அக்கௌண்ட்ல போய் விழுகும். வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டே கொடுக்கட்டும். வீட்டில் கூட பின்னு, இல்லை தையல் மிஷினு, இல்லை கவர்மெண்ட்டுக்கான அரிசி பருப்பெல்லாம் நம்ம நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கி அவர் போடலான்னு தான் ஐடியா வச்சிருப்பாரு. கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் அவரால் வாங்க முடியலன்னு தான் என்னுடைய கருத்து. நாட்டில் வந்து வன்மம், பெண்களுக்கான கொடுமைகள், பெண்ணை வந்து அடிமைப்படுத்தினது போக பெண்ணை வந்து கற்பழிச்சு கொலை பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. பெண்ணை வந்து சதைப்பிண்டமாக அவள் ஒரு காமப்பொருளாக பார்த்து கசக்கி கொலை பண்ண அவளுடைய சிதைச்சு போற நிலைமை இப்போ அதிகமா இருக்கு. அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, போதையே இல்லாத இந்தியா, போதையே இல்லாத தமிழ்நாடு எனக்கு வேணும், எங்களுக்கு வேணும், பெண்களுக்கு எல்லாருக்கும் வேணும். ஏன்னா புருஷன் அடிச்சுட்டு வந்து பொண்டாட்டியை தான் அடிக்கிறான். பையன் வந்து கஞ்சா போட்டாலோ இல்லை தண்ணி அடித்தாலோ அம்மாவை தான் அடிக்கிறான். பொண்டாட்டி அடித்தா திருப்பி அடிச்சுடுவா. கல்யாணம் பண்ணு தண்ணி அடிச்சுட்டு வாங்க கூட பொண்டாட்டியை வந்து தனியாக இருந்தால் அடிக்கிறான், அது வேற விஷயம். கூட்டு குடும்பமாக இருந்தால் அம்மாவை தான் அடிக்கிறான். என்னுடைய இளைஞர்கள், என்னுடைய ஆண்கள், எங்கள் வீட்டுடைய தலைவர்கள், என்னுடைய நாட்டு ஆண் மகன்கள் சரியாக இல்லை என்றால் என் நாடு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். என் கணவன் சரியாக, என் மகன் சரியாக இருந்தால்தான் என் குடும்பம் நல்லா இருக்கும்ட்டு ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறா. அப்படி இல்லைங்க. என் புள்ள சூப்பரா இருக்கான்ப்பா, என் கணவர் தங்கம்ப்பா, தங்கம்தான் எல்லாருமே. கோபதாபங்களுக்கு அப்பாற்பட்டு அது வேற விஷயம், குடும்ப சண்டைகளுக்கு அப்பாற்பட்டு. இப்ப என்னுடைய இளைஞர்கள் அப்படி இல்லை, சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். தண்ணி அடிச்சுட்டா 1/2 மணி நேரம், இல்லை முஞ்சி மிஞ்சி போனால் 1 hour தாங்க. 1 மணி நேரம் கிடப்பான் போதையில், தண்ணியை தெளிச்சு அனுப்பிச்சு வந்துடுவான். நான் யாரும்பான். அப்புறம் நீ வாடா வீடு, எதே வீடாம்பான். ஆனால் இப்போ வந்து மாத்திரையா என்னென்னமோ சொல்லுறாங்க. கண்ணால பார்க்குறேன் ரோட்ல. மெண்டல், அதாவது மெண்டல் ஆயிட்டாங்க பசங்கள்லாம், பைத்தியமாயிட்டானுங்க. அதுதான் உண்மை. ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்க பிள்ளைல காலேஜில் போய் எதையதையோ போட்டுட்டு அந்த மூளையை வந்து பிளட்டு போகிறத ஸ்டாப் பண்ணிடுது. அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. என்னுடைய இளைஞர்கள், இந்த நாட்டை காக்கக்கூடிய இளைஞர்கள், எங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவன்மார்கள் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் கதறா. நானும் கதறாங்க. தயவு செய்து போதை இல்லாத சமுதாயத்தை யார் ஆள போறாங்களோ அவங்க ஜெயிக்கணும்னுட்டு என்னுடைய கடவுள் முருகப்பெருமானை நான் கேட்குறேன். நான் தான் வேண்டிக்கிறேன். எந்த கட்சிங்களும் நான் சொல்ல விரும்பல. யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய இந்தியா நல்லா இருக்கணும். என்னுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை யாரு மாத்த போறீங்க? ஏன்னா வரப்போற நம்ம வயசாயிடுச்சு, வரப்போற என்னுடைய பிள்ளைகள் தான் என் நாட்டை ஆள போகுது. உண்மைதானே? அப்ப நம்ம பிள்ளைகள் பைத்தியமா இருந்தா பக்கத்து நாட்டுக்காரங்க படையெடுத்து வருவாங்க, இந்தியாவை கைப்பற்றிக்கிட்டு போயிடுவான். அப்ப திருப்பியும் நம்ம முதலிடத்தில் இருக்க மாட்டோம், பிரபுத்துவத்துக்கு போயிடுவோம். நம்ம நாட்டை எவனோ ஆங்கிலேயன் ஆண்டுன்னு இருப்பான், ரஷ்யக்காரன் ஆண்டுன்னு இருப்பான். இதான் நடக்கும். நம்ம இளைஞர்கள்லாம் இப்ப இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல. தயவு செய்து போதை இல்லாத சமுதாயத்தை யாரு ஆள போறாங்களோ, போதைய அடியோட அழிக்கிறார்களோ அவங்க தான் வெற்றி பெறணும்ட்டு ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரு கொஸ்டின். குஷ்பு அவர்கள் வந்து நம்ம திமுக ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து ஒரு உதாசனப்படுத்துற மாதிரி சொன்னாங்கல்ல, அது பிச்சை காசு, அது அவங்க தராமலே இருக்கலாம், யாரும் அந்த காசை வாங்காதீங்கன்னா சொன்னாங்கல்ல, இவங்க சொன்னது கரெக்டா? இப்போ குஷ்பு வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க, காசு தர்றது யாரு? டிஎம்கே கொடுக்குது. அப்போ டிஎம்கே வந்துக்கு ஆப்போசிட் கட்சி பிஜேபி இல்லையா? எதிர்கட்சி மாதிரி தானே ஆயிடுச்சு பிஜேபி, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ பிஜேபியா இருக்கிற அம்மா வந்து அப்படிதான் சொல்லும். இந்த கட்சி அந்த கட்சி விமர்சனம் பண்றது, இந்த கட்சி அந்த கட்சி விமர்சனம் பண்றது எல்லாம் கரெக்டு தானே? அந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க 1000 ரூபாய் தர்றத. அதனால குஷ்பு சொல்றத நான் சரின்னு சொல்லலை. 1000 ரூபாய் போடுறதும் தப்பு, 10,000 போடுறதும் தப்புன்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க. 10,000 சம்பாதிக்கணுமையா வீட்டிலே இருந்த, அதுக்கு வழி பண்ணி கொடுங்க. 10,000 அக்கௌண்ட்ல போய் விழுகும். வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டே கொடுக்கட்டும். வீட்டில் கூட பின்னு, இல்லை தையல் மிஷினு, இல்லை கவர்மெண்ட்டுக்கான அரிசி பருப்பெல்லாம் புடைச்சி என்ன நிறைய இருக்குது வேலைகள்லாம், அதெல்லாம் வீட்டுக்கு கொடுங்க. அதை பண்ணுங்க. இல்லையா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை இலவசமா படிக்க வைங்க. இதெல்லாம் வந்து குஷ்புடைய ஆட்சியில் நடக்கட்டும். என்ன சொல்றீங்க? குஷ்புக்கு நம்ம சொல்லுவோம், குஷ்பு மேடம் நீங்க 1000 ரூபாய் போடாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒவ்வொரு வீட்டில் உங்களுடைய ஆட்சி மலர்ந்தால்
எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளையும், ஏழை பிள்ளை பணக்கார பிள்ளைலாம் கிடையாது, ஒன்னொன்னா இருந்தா படிக்க வைக்கணும். காலேஜ் போற வரையும் படிக்க வைக்கணுங்க. இதை நீங்க பண்ணுங்க. என்னுடைய கருத்து குஷ்புக்கு அதுதான். இது வந்து இந்த அந்த 1000 ரூபாய் கருத்து என்னன்னா, எதிர்க்கட்சியை வந்து இந்த கட்சி விமர்சனம் பண்றதா நம்ம எடுத்துப்போம். இந்த கட்சி அந்த கட்சி குறை சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சி குறை சொல்லும். அதுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய கருத்து அவ்வளவுதான் இது. இப்ப ஸ்டாலின் ஐயா கூட நான் சொல்லியிருந்தேன், நம்ம பேசியிருக்கிறோம், நீங்க தானே பேட்டி எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆட்சிக்கு வந்தால் பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க நம்ம பேசியிருந்தோம். இப்போ 4 வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், 3 வருஷம். அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சி மீண்டும் மலர்ந்தால் அது அவங்களுக்கும் அந்த கருத்து தான். நீங்களும் வந்து பெண் பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைங்க. ஒரு பெண் பிள்ளையை நீங்க வீட்டில் வளர்த்து விட்டீங்கன்னா உங்க நாடு சிறப்பா இருக்குமுங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நம்மளுடைய பிள்ளைகளுக கஞ்சா போதையில வெளிநாட்டுல என்னென்னமோ நம்ம நாட்டை மறைமுகமாக நம்மளுடைய இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். நம்மளுடைய அருமையான பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? வீரமான ஆண் பிள்ளைகள். இன்னைக்கு வீரமான ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு சோட போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைகளை காப்பாத்துங்கள். அப்போ வந்து குஷ்பு அவர்கள் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கறத பத்தி சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த சைட்ல இருந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயுமே 15 லட்சம் இருக்கும், யாருமே ஏழைகளா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப வரைக்கும் அந்த 15 லட்சம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே மேம். உங்களுக்காவது ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி அவர் போடலான்னு தான் ஐடியா வச்சிருப்பாரு. கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் அவரால் வாங்க முடியலன்னு தான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து நான் வந்து முழுக்க முழுக்க நான் பிஜேபிலாம் கிடையாது. எனக்கு வந்து மோடியை நான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் யாரை பார்த்து எனக்கு எந்த பயம் இல்லை. என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, என்னுடைய வீட்டில் என்னுடைய தகப்பனார் ரொம்ப சரியாக இருக்கிறார், கரெக்டாக இருக்கிறார். நல்லா குடும்ப தலைவன் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்குங்கிறது தான். ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் வரப்போகிற ஆட்சியில் கண்டிப்பாக மோடிஜி கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மோடிஜி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா? ஏன்னா அவர்னால அதை பண்ண முடியல. ஏன்னா மக்களுடைய கொள்ளையடிச்ச பணத்தை மீட்டு எடுத்து மக்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில அவர் இருக்கிறாரு. நாட்டுடைய ஃபவுண்டேஷனை அவர் சரி பண்ணியிருக்கிறாரு. இந்த வரப்போகிற ஒரு 5 வருஷம் ஆட்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக மோடிஜி கிட்ட நாங்கள் பெண்கள் அமைப்பு மூலியமா கேட்போம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெண்ணுடைய அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணி அந்த வர்ற வட்டி பணத்தை வாங்கி அந்த பெண்ணும் பெண் குழந்தைகளும் படிக்க வைக்க வேண்டும்ங்கிறத நம்ம சொல்லிடுறாங்க அவர்கிட்ட. நன்றி மேம், இன்னைக்கு ஷோல இவ்வளவு பேசினதுக்கு. தொடர்ந்து நம்ம பேசணும். ரொம்ப நன்றி. நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்டீங்க. உங்களுடைய சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சமுதாயத்துக்கு தேவையான கேள்விகள், தேவையான பதில்கள் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்கு செவிசாரிச்சு நீங்க என்னுடைய விருப்பத்துக்கு விட்டதுக்கு உங்களுடைய சேனலுக்கு ரொம்ப நன்றி.